இப்ப கார்போஹைட்ரேட்டும் சாப்பிடக்கூடாது, புரோட்டீனும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா வந்துட்டு நீங்க என்ன சார் சாப்பிட்டு நீங்க எப்படி சரி பண்ணி வந்திருக்கீங்களா? நீங்க நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க சார்? நான் சாப்பிட்டதுல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, புரோட்டீன் வந்து தேவை. ஆனா காஷியஸா அந்த புரோட்டீன் இருக்கணும். இப்ப காஷியஸா இருக்க வேண்டிய புரோட்டீன் என்ன அப்படின்னா, கேன்சர் செல்லுக்கு எந்தெந்த அமினோ ஆசிட் எல்லாம் உதவுமோ அந்த புரோட்டீன் எல்லாம் இல்லாத புரோட்டீன் எதுவோ அதெல்லாம் நான் சொல்றேன். அதுல ஒரு முக்கியமானது என்னன்னா மிசோ பவுடர். அந்த மிசோ பவுடர்ல சில எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். எப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த லூசினோ இல்ல மெத்தியோனைன் ஒன்னு இருக்கு. இது ரெண்டுமே வந்து கேன்சருக்கு ரொம்ப உதவுற ஒரு அமினோ ஆசிட். அது இல்லாதது. அப்புறம் வந்து கேன்சர் செல்லுக்கு வந்து இன்னொன்னு ஆர்ஜினைன், அஸ்பராஜின் இந்த மாதிரியான சில நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கம்மியாவோ இல்ல அதை பிளாக் பண்றதோ இந்த மிசோ பவுடர்ல இருக்கிறது சிலது வேலை பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினசரி நான் இப்படி மிசோ பவுடர் சொன்னேன் இல்லையா, அது தினசரி என்னோட வெயிட் வந்து 63 கிலோ. அதனால 60 இருந்து 65 கிராம் தினசரி அதை நான் சாப்பிடுவேன். அப்புறம் இன்னொன்னு முக்கியமான நான் என்ன செஞ்சு சாப்பிடுவேன், அது வந்து எப்படின்னா நம்ம கிரீன் டீ நம்ம கேள்விப்படுறோம். நம்ம இங்க கிடைக்கிற கிரீன் டீ எல்லாம் அது கிரீன் டீ கிடையாது. அது பச்சையா இருக்கிற ஒரு டீ அவ்வளவுதானே தவிர நமக்கு அந்த நல்லது பண்ற அந்த கிரீன் டீ கிடையாது. அந்த கிரீன் டீ எதுக்காக அப்படின்னா ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் இருக்கும் பாடியில வந்து உங்க பாடியே நான் எசென்சியல் அமினோ ஆசிட் ஒன்னு இருக்கு. அது தன்னால நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிடை சப்ரஸ் பண்ற அந்த அதுக்காக அந்த கிரீன் டீ நான் குடிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் கார்லிக் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவகாடோ ரெகுலரா சாப்பிடுவேன். அப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து கரெக்டா நான் சாப்பிடுவேன். இப்ப விட்டமின் டி வந்து கரெக்டா நான் சப்ளிமெண்ட் சாப்பிடுவேன். என்னோட விட்டமின் டி லெவல் எப்பயுமே வந்து 60 to 80 குள்ளே மெயின்டைன் பண்ற மாதிரி பாத்துப்பேன். ஏன்னா உங்களோட விட்டமின் டி 80 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு 5% தான் வாய்ப்பு. இதே அது 30 ஆச்சுன்னா 50% வாய்ப்பு. இப்ப நீங்க எது ஈஸி இல்லையா, 60-80. அப்ப விட்டமின் டிக்கு கரெக்டா சப்ளிமெண்ட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் தினசரி கன்சியூம் பண்ணுவேன். ஆலிவ் ஆயில் எப்படின்னா தினசரி ஒரு 30 ml ஆகுது ஏதாவது ஒரு வேலை. ஏன்னா 2 வேலை சாப்பிடுறேன் அப்படின்னா அந்த 2 வேலையில ஒரு 15 ml பிரிச்சு போற மாதிரி பாத்துப்பேன். அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ் எல்லாம் நிறைய கன்சியூம் பண்ணுவேன். ஆனா கரெக்டா கன்சியூம் பண்ணுவேன். ஏன்னா நீங்க அதிகமாவும் எடுத்துக்க கூடாது, கம்மியாவும் எடுத்துக்க கூடாது. நீங்க அப்படி போனீங்கன்னா என்ன ஆகும், உங்க லிவர் வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் ப்ராப்ளம் ஆகுதா அப்படின்றதையும் கரெக்டா மெஷர் பண்ணி அதையும் பார்த்துப்பேன். சோ இந்த மாதிரி வந்து சில விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஃபாலோ பண்ணது எனக்கு பலனும் தருதா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே நான் பண்ணுவேன்.